இது எல்லாமே சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% வாக்குகள் வருது. திமுக வெளியே போயிடுச்சு அப்படின்றது சந்தோஷம். தமிழகத்திற்கு ஒரு விடிவு பிறந்து விட்டது அப்படின்ற நிம்மதி இருக்கின்றது. ஆனால் எங்கள் கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு ஜொலிக்கவில்லை அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஏனென்றால் கடந்த தேர்தலில் 39% வாக்குகள் வாங்கியிருந்தோம் எங்கள் கூட்டணி. அந்த கூட்டணி நிச்சயமாக ரீட்டைன் ஆகும். அந்த ஒரு 3 கார்னர் ஃபைட்டில் நிச்சயமாக அந்த 39% ரீட்டைன் ஆகும்போது நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்றது எங்களுடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் மாறாக கணித்தது போலவே 35% மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய தாவேகா இன்றைக்கி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்கன்றது நம்ம பார்க்குறோம். இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். ஏனென்றால் ஒரு அரசியலில் ஒரு புது ரத்தம் வருவதும் விஜய் அவர்களுடைய கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% பேர் புதுமுகங்களாக இருக்காங்க. நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் புதுமுகங்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. குறிப்பாக இளைஞர்களுக்கு மிக அதிகமாக வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு இளைஞர் தலைவர். மேஜிக் நம்பரான 118 அப்படிங்கிற அந்த நம்பரை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதாவது உதாரணமாக எம்ஜிஆர் முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அதிகமாகவே. அப்போ அவர் இதே போன்று ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் தான் அதை அச்சீவ் பண்ணார். அப்போது திமுக தனியாக நின்றது, அதிமுகவுடன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மட்டும் இருந்தது. அது போக காங்கிரஸ் தனியாக, ஜனதா கட்சி தனியாக இருந்தது. இந்த 4 கார்னர் கான்டெஸ்ட்டில் அவர் நிற்கும்போது மெஜாரிட்டி வாங்கினார் அப்படின்றது தெரியும். ஆனால் அவருக்கு இருந்த அரசியல் அனுபவம் மிக மிக அதிகமான ஒரு அனுபவம். ஆனால் அவங்க எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுமே செய்ய முடியாத ஒரு சாதனை. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 98% இடங்களை வெல்வது. குறிப்பாக கருணாநிதி அவர்களை இதற்கு முன்பு ஜெயிக்க முடியல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தே வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான சாதனை. அவர்களுக்கு மெஜாரிட்டி மார்க் வரலைனாலும் அது அளவுக்கான ஒரு டெபியூட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. நிச்சயமாக அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. திரு அருணன், இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய முக்கியத்துவமா நீங்க எதை பார்க்கிறீங்க அருணன்? இது ஒரு எதிர்பாராத தீர்ப்பு தான். ஆனால் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை நாம ஏற்கணும். எங்களுடைய கட்சியினுடைய தொடர்ந்து பேசலாம் திரு அருணன். என்னுடைய தலைவர் வழியில் அவருடைய வழிகாட்டுதல் பணியாற்றுவதற்கு வெற்றி சான்றிதழை பெற்ற பின்னர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், நீங்க தொடரலாம். அதாவது இது ஒரு எதிர்பாராத தீர்ப்பு. ஆனால் மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாம ஏற்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய அறிக்கையும் அதுதான் சொல்லுது. இதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம், எங்களுடைய அணி மதச்சார்பற்ற முற்போக்கு அணி வெல்லவில்லை என்பதில் எனக்கு இந்த வருத்தம். அதே நேரத்துல பாஜக சேர்ந்திருந்த அந்த கூட்டணி அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இதையும் எங்களுடைய அறிக்கை சுட்டி காண்பிக்கிறது. உண்மையிலேயே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய குறிக்கோள்கள் 2. ஒன்று, இந்த பாஜக சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும், அது ஆபத்தானது. அதே நேரத்திலே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இதுல முதல் இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம், 2வது இலக்கை அடைய தவறி இருக்கிறோம். இதுதான் கிட்டத்தட்ட சூர்யாவும் அதே மாதிரியான ஒரு கருத்து தானே முன் வச்சாரு. எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும், ஒரு பெரும்பான்மையோட வெற்றி பெறணும்னு எதிர்பார்த்தோம். அந்த வெற்றி நடக்கல. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சோம், அது நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. நீங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்படணும்னு சொல்றீங்க, அது தோற்கடிக்கப்பட்டுருச்சு. திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சோம், அது வரலங்கிறீங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. ஆனா விஷயம் வேற இல்ல. நான் உண்மையிலேயே அவர் சொன்ன பாணியை வச்சுதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தவர் நம்முடைய பாஜக நண்பர். இது உண்மைதானே? அவர் சொன்னது எப்படி உண்மையோ அவங்களுடைய ஆசை திமுக ஆட்சி கூடாது என்று அது சாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்களால சாதிக்கலைங்க. எங்களுடைய இலக்கு பாஜக கூட்டணி தோக்கணுங்கிறது, அது தோக்கடிக்கப்பட்டிருக்கல. ஆனா இன்னொன்னு நடக்கல, மீண்டும் திமுக ஆட்சி வரல. ஆகவே 2 சொன்ன பாணி ஒன்னா இருக்கலாம், ஆனால் சாரம் வேறு. இது ஒரு புறம் இருக்க நண்பரே, நான் ஒரு 1-2 முக்கியமான அம்சங்களை இந்த
தேர்தல் முடிவு பற்றி சொல்ல முதல் பாயிண்ட், மிக முக்கியமாக நாம் எல்லாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்று எனக்கு என்ன படுதுன்னா, இது வரைக்கும் பொதுவா தனித்து நின்று ஒரு கட்சி இத்தகைய வெற்றியை பெற்றது இல்லை. எப்ப அப்படி பெற்றாங்கன்னா அது காங்கிரஸ் தான். 1957 தேர்தலிலும் 1962 தேர்தலிலும். அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருந்தது, சுதந்திர போராட்டம் நடத்திய அந்த பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் தொடர்ந்தது. அது 57 தேர்தலில் தனித்து நின்று ஜெயிச்சாங்க, 62 தேர்தலில் தனித்து நின்று ஜெயிச்சாங்க. ஆனா 67 என்னாச்சுன்னா அண்ணா தலைமையில கூட்டணி தான். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, தொடர்ந்து கூட்டணி என்பது ஒரு முக்கியமான வெற்றிக்கான ஒரு கூறு என்பதுதான் பொதுவா இருந்த நிலைமை. உண்மை நானும் கூட அப்படித்தான் நினைச்சு நான் வெளிப்படையா ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்ப தனிச்சு நின்று ஜெயிக்கலாம்யா என்பதை இன்றைக்கு விஜய் அவர்கள் நிரூபித்திருக்கிறார், தாவேகா கட்சி நிரூபிச்சிருக்க. ஆனா இதுல காங்கிரசுக்கு இருந்த அந்த பெரிய போராட்ட பாரம்பரியம் எல்லாம் இல்ல. போராட்ட பாரம்பரியம் கூட தேவையில்லையா. ஒரு மாற்று என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைத்து விட்டால், ஆழமாக ஊன்றி விட்டால் அதுவே போதும். தனித்து நின்றாலும் இப்படி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வர முடியும் என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். இது ஒரு யதார்த்தம். ஆகவே இது ஒரு படிப்பினை இருக்குன்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது இல்ல, அந்த படிப்பினையிலும் ஒரு கேள்வி இருக்கு திரு அருணன். அந்த ஒரு நீண்ட நெடிய அனுபவம், நீங்க இப்ப 57 காங்கிரஸ் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா அப்ப அவர்களினுடைய பாரம்பரியம், நீங்க தமிழ்நாட்டில் இல்ல மற்ற கட்சி தொடங்கி அவர்களினுடைய பின்னணி பின்புலம் அரசியல் பின்புலம் என்னவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு வரவேற்பு இருந்தது, யாரும் வரல. ஆனா அதே நேரத்தில் தனித்து களம் கண்டாலும் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், ஒப்பீடு அதாவது ஊமை எல்லாமே ஊனமானதுதான், ஊனமானவைதான், ஒப்பீடு அப்படித்தான். ஆனா இவ்வளவு 67க்கு பிறகு யாரும் தனித்து நின்று இவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு 106 வருதுன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வெற்றியை வேற யாரும் பரவாயில்ல இவங்க பெற்றிருக்காங்கல்ல. அந்த உண்மையை நம்ம அங்கீகரிக்கணும்ல. இதுவரைக்கும் இல்லாதது. பொதுவா நான் சொல்லிட்டு வந்தேன், கூட்டணி இல்லாம இது வரைக்கும் வெற்றதாக இல்லைங்க 67 இருந்துன்னு. இல்ல, அது கூட இப்ப கூட மீண்டும் நடக்கலாம். அதுவும் என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், காங்கிரசுக்கு இருந்த அந்த போராட்ட பாரம்பரியம் கூட இங்க இல்ல. நீ சொன்னது உண்மைதான். இல்லாமலே தனிப்பெரும் கட்சியா வந்திருக்குல்ல அந்த கட்சி தாவேகா. தனித்து நின்று, ஆக தனித்து நின்றும் வர முடியும் இந்த காலத்துல, இந்த நவீன யுகத்துல, இந்த தொழில்நுட்ப யுகத்துல, இந்த சமூக ஊடகங்கள் யுகத்துல, இந்த டிவி யுகத்துல நீங்க மக்கள் மனதில் இத்தகைய நம்பிக்கையை ஊட்டினால் வர முடியும் என்று காண்பிச்சிருக்கு. இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம் தான். நான் பலரும் யோசிக்கணும்னு சொல்றேன். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது பொதுவா களம் எங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணி தயா இருக்கு. இது சைட்ல இவர் வர்றாரு, இவருக்கு ஓட்டு கொஞ்சம் கணிசமாக வரலாம், வாக்குப்பதிவுக்கு பிறகு அது கொஞ்சம் சீட்டுகளாக கூட மாறலாம்ங்கிற முடிவெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. நானே வெளிப்படையால பேசியிருக்கேன். ஆனால் நாங்க உண்மையிலே உள்ளுக்க இப்பதான் முதலாக வெகு காலத்துக்கு பிறகு ஒரு 3 அணிக்கிடையில மும்முனை போட்டி என்பது யதார்த்தமா இருந்திருக்கு. நீங்க பல தொகுதிகள்ல நீங்க அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லிட்டு வர்றீங்களா, கவனிங்க. பல தொகுதிகளில் திமுக அணி, அதிமுக அணி, தாவேகா 3 கணிசமான வாக்குகளை பெற்று, சில தொகுதிகள்ல கிட்டத்தட்ட சரிசமமா வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2000, 1000, 3000 வருது. சரிதான நான் சொல்றது? சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? மும்முனை போட்டி என்பது இந்த தேர்தலில் உள்ளூர வேலை செய்திருக்கிறது. இதை கணிக்க முன் உணர நான் சொல்றேன், திமுக அணி எல்லாம் அதை தவறிவிட்டது என்றுதான் எனக்கு படுது. படிப்பினை பேசலாம் திரு அருணன், தொடர்ந்து பேசலாம் திரு பாபு. ஓகே, இருபெரும் கழகங்களையும் எதிர்த்து இந்த வெற்றியை தற்போது தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது அப்படின்னா அதை சாத்தியப்படுத்திய வியூகம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி பேராசிரியர் சொன்னது ஒரு சின்ன பதில் மட்டும் நான் சொல்லிடுறேன். மாணவர்கள் தான் தேவையில்லாத திடீர்னு மறந்துடுவாங்க. அதுபோல் பேராசிரியரும் மறந்துட்டு இருக்கிறார். தனிச்சு யாரும் போட்டி போட்டு வெற்றி பெற்றதில்லை, காங்கிரஸை தவிர்த்து அப்படின்னாரு. 2014 தனித்து போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற்றிருக்கிறது முழுமையாக. 16 தனித்து போட்டியிட்டு 135 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ அந்த பெருமை இருக்கிறது.
இது தனித்து போட்டியிட்டு இன்னும் அறுதி பெரும்பான்மை இன்னும் முடியல, கணக்கு எண்ணி முடியல. ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்குண்டான இன்னும் ஆல்மோஸ்ட் 12 சீட்டு தேவைப்படுது. அப்போ அது இருக்குமான்னா அது எனக்கு தெரியல, அது வருமானு எனக்கு நான் யோசிக்கிறேன், வருமானு எனக்கு தெரியல. அதை தாண்டி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே வந்து எந்த கணிப்பும் இல்லை. இப்போ மக்கள் வேறு விதமாக கணித்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த தேர்தல் காட்டியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 85 இயக்கம் கண்டு 2 ஆண்டுகளில் 42% வாக்குகளை பெற்று என்டிஆர் ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறார். காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களில் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற போது 67 கூட்டணி அமைத்து பேரறிஞர் பிறந்த அண்ணா ஆட்சி அமைக்கிறார். 77 அதே போல தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்போ என்டிஆருக்கும் எம்ஜிஆரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த மக்களுடைய மனநிலை இருந்தது, அதே மனநிலை தற்போது இருந்திருக்கிறது. அதை காட்டிலும் கூடுதலாக அது எந்த இவருக்கு பலம் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இளைஞர்களுடைய அந்த சமூக வலைத்தள பயன்பாடு. இந்த சமூக வலைத்தள பயன்பாட்டிலே அவர்கள் கடுமையான எதிர்வினைகளையும் அவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய ப்ரோ விஜய் மனநிலையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது மிகப்பெரிய அளவிலே இப்போது வேலை செய்திருக்கிறது. பெரும்பான்மையாக காவல்துறை இருக்கக்கூடிய உளவுத்துறையே வந்து கவனிக்க தவறிய அல்லது கவனித்து சொல்ல தவறிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், வெளியில் வந்து களமாடிய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த தேர்தல் வேலை பார்த்தவர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம், மாறாக வீட்டுக்குள் இருந்தவர்கள் எங்களால் இனம் காண முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வீட்டுக்குள் இருந்தவர்கள் பெரும்பான்மையாக இந்த தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது கூடுதலான பலத்தை அவர்களுக்கு சேர்த்திருக்கிறது. அப்போ